வணக்கம். நம்ம பயன்படுத்துற பெட்ரோல், டீசல், கேஸ் தட்டுப்பாடுக்கும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்க்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம். இது உங்கள் குப்பி மீடியா. நான் உங்கள் தமிழ் இலக்கியா. நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான்ல பெட்ரோலுடைய விலை 300 ஆகிட்டாங்க. நம்ம பக்கத்து நாடான இலங்கையிலையும் 3 days பப்ளிக் ஹாலிடே விட்டுருக்காங்க. அதன் மூலயமா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க. நம்ம பக்கத்து நாடான பங்களாதேஷ்லையும் மியான்மர்லையும் சொல்லவே தேவையில்ல, பெட்ரோல் தட்டுப்பாடு ரொம்ப மோசமா இருக்கு. உலகத்துல எல்லா இடத்துலயும் பெட்ரோல் தட்டுப்பாடு மோசமா தான் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா ஏசியன் கண்ட்ரிஸ் ரொம்பவே பெட்ரோல் தட்டுப்பாடால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்னா என்ன? தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்மோஸ் நீரிணை. அது எங்க இருக்குன்னா கல்ஃப் ஆஃப் ஓமனையும் பெர்ஷியன் கல்ஃபையும் இணைக்கிற இடம் தான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் சொல்லுவாங்க. பெர்ஷியன் கல்ஃப் அப்படின்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா பாரசீக வளைகுடா. அந்த கடல் பகுதியில எத்தனை நாடுகள் இருக்கு தெரியுமா? ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, பக்ரைன், கத்தார், யுஏஇ. இந்த பகுதியில் தான் குரூட் ஆயிலும் நேச்சுரல் கேஸும் அதிகமா ப்ரொடியூஸ் பண்றாங்க. வேர்ல்டு ஃபுல்லா இருக்க குரூட் ஆயில்ல 25 to 30% ஆஃப் குரூட் ஆயில் அந்த பகுதியில் தான் இருக்கு. ஈரானுக்கும் கத்தாருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய கடல் பகுதியில தான் அதிகமான நேச்சுரல் கேஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. கத்தார்ல இருந்து முக்கியமா ஏசியன் கண்ட்ரீஸ்ல எல்லாருக்குமே நேச்சுரல் கேஸ் அங்கிருந்து தான் இம்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவுக்கும் அங்கிருந்து தான் நேச்சுரல் கேஸ் இம்போர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம அலுமினியம், காப்பர், மினரல்ஸ், நிறைய எலமெண்ட்ஸ் கூட அங்கிருந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த பகுதியில கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாமே பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட துறைமுகங்கள் வழியா தான் உலக அளவில் எல்லா இடத்துக்குமே எக்ஸ்போர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம மேக்சிமம் நம்ம இந்தியா, அதாவது ஏசியன் கண்ட்ரிஸ் கூட அங்கதான் எக்ஸ்போர்ட் ஆகுது. பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஆயில் ஷிப்லயோ கண்டெய்னர் ஷிப் வழியா தான் கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கு போகுது. அதை போறதுக்கு எந்த வழியா போகும்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா தான் போகுது. அதனாலதான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் உலகத்துக்கு ரொம்ப முக்கியம். ஹார்மோஸ்ன்றது ஒரு குறுகிய கடல் பகுதி. அந்த கடல் பகுதியை யுஏஇயும் ஈரானும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ன்றது ஒரு 30 கிலோமீட்டர் அகலமுள்ள பகுதி. அந்த பகுதி ஒரு ஆழமற்ற பகுதி. அதுல 5 கிலோமீட்டர் தான் ஷிப் போற அளவுக்கு ஆழம் இருக்கு. அந்த பகுதி ஈரானுக்கு பக்கத்துல இருக்கிறதால இதை ஈரான் கண்ட்ரோல் பண்றாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்குறதால ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அவங்க மூடி வச்சிருக்காங்க. அதே மீறியான ஒரு ஷிப் அந்த வழியா வந்துச்சுன்னா அதை மிசைல்ஸ் அட்டாக் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பக்கம் எந்த ஒரு கப்பலும் போக கூடாதுன்றதுக்காக நிறைய கண்ணி வெடிகளை வீசி வச்சிருக்காங்க. அதனாலதான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா எந்த ஒரு ஆயில் ஷிப்போ கண்டெய்னர் ஷிப்போ பாஸ் ஆக முடியல. இதனாலதான் மற்ற நாடுகளுக்கு பெட்ரோல், டீசல், எல்பிஜி தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்கா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை திறக்கிறதுக்கு நேட்டோ கண்ட்ரிஸையும் சைனாவையும் உதவி கூப்பிடுறாங்க.
பட் யாரும் அந்த போர்ல இன்வால்வ் ஆக தயாரா இல்ல. இந்த போர் முடிஞ்சாதான் ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் தரப்பன்னு சொல்றாங்க. அதனாலதான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் உலகத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த பகுதியை உலகத்தின் கழுத்து பகுதின்னு அழைக்கிறாங்க. அமெரிக்கா ஈரான் வார் முடியணும், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கணும், உலக மக்கள் எல்லாருக்கும் ஆயில் கிடைக்கணும், போர்ல உலகத்தை படைப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் லக்யா, என்னுடன் சிந்தமிழ்.